3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இப்போ இவங்க ஒரு ஃபார்முலா ஒன்று செட் பண்ணிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், பிஜேபி ஒரு ஃபார்முலா ஆந்திராவில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை இங்கே கொண்டு வரணும். பவன் கல்யாண் இடத்துல விஜய். இதுதான் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ட்ரை பண்ணுற ஃபார்முலா, ரைட்டா? விஜய் அதுக்குள்ளே போக தயாராக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் பேசுகிறாரு, நான் ரிட்டர்ன் வந்து என்ன கண்டோலன்ஸ்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் பண்ணுங்கன்னு. அதனால தான் விஜய் மேலே ஸ்டாலின் எஃப்ஐஆரே போடல. அவங்க வந்து இன்றைக்கி அகெயின்ஸ்டாக பேசுகிறது வந்து திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறது. அது காங்கிரஸோட புத்தி. அது அவங்க அப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே உள்ளேருந்தே வேலை செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். பட் ராகுல் வந்து ஹேஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் விஜய், நாட் வித் விஜய். ஏடிஎம்கேக்கும் பிரச்சனை இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய கண்டிஷனில் ஒன்று வந்து அதிமுக பொதுச் செயலாளர், முதல்வர் வேட்பாளர் ரெண்டுமே ஒரே ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய கண்டிஷன். அதை வந்து பேசிட்டு போயிருக்காங்க. மேலிட பிரதிநிதிகள் 2 பேர் வந்து எடப்பாடிக்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. வர 10ஆம் தேதிக்குள்ளே அது முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் நக்கீரன் பிரகாஷ் சார் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் ராஜா சார். வணக்கம். திமுகவுடைய நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் திமுக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்குது. ராகுல் காந்தி வந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய அகில இந்தியாவில் ஒரு முக்கிய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கிற ஒருத்தர் வந்து விஜய்க்கு ஏன் ஃபோன் பண்ணி பேசணும் சார்? விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசுனா விஜய் வந்து நீங்கள் இங்கே எதிர்பார்க்குற ஸ்டஃப் வேறு. விஜய் கேரளா சார். நான் அன்னைக்கு சம்பவம் நடந்த உடனே எனக்கு மலையாளம் நல்லா பேச தெரியும். என்னை வந்து இங்கே இருக்க யாரோ சொல்லி கொடுத்துட்டேன். பிரகாஷ்க்கு வந்து நல்ல மலையாளம் பேச தெரியும். என்னை வந்து அங்கேருந்து ஒரு டிவி ஏஷியானெட்டு பிடிச்சாங்க. என்ன நடந்தது சொல்லுங்கள். நான் சொன்னேன், விஜய் பாட்டில் போட்டதுனால தான் இவ்வளோ பேர் செத்தாங்க அப்படின்னு. விஜய் பாட்டில் போட்டதுனால தான் இவ்வளோ பேர் செத்தாங்கன்னு. ஆமாம் விஷுவல்ல விஜய் பாட்டில் போடுறாரு, மக்கள் மயங்கி விழுகிறாங்க, தன்னோட ரசிகர்கள் கேளுங்க சொல்லி விஜய் கொடுக்குறாரு. இது நான் சொன்ன உடனே இது பத்திக்கிச்சு கேரளாவில். மொத்தம் அன்னைக்கு நான் வந்து அங்கேருந்து அரண்சை வரைக்கும் வர்றதுக்கு காரில் வர்றதுக்குள்ளே நான் கார் வந்து என்னோட ஸ்பீக்கரில் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். 15 இன்டர்வியூ வரிசையாக கேரளா சேனல்ஸ். அப்போ விஜய் கூட்டணிக்குள்ள இழுக்க பார்க்குறாரா ராகுல் காந்தி? கேளுங்க, விஜய்க்கு வந்து ஹி ஹேஸ் அ சே இன் கர்நாடகா, ஹி ஹேஸ் அ சே இன் கேரளா, ஹி ஹேஸ் அ சே இன் ஆந்திரா, ரைட்டுங்களா? இப்போ இவங்க ஒரு ஃபார்முலா ஒன்று செட் பண்ணிட்டாங்க. சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், பிஜேபி ஒரு ஃபார்முலா ஆந்திராவில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை இங்கே கொண்டு வரணும். பவன் கல்யாண் இடத்துல விஜய். இதுதான் வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ட்ரை பண்ணுற ஃபார்முலா, ரைட்டா? விஜய் அதுக்குள்ளே போக தயாராக இல்லை. இதே ஃபார்முலாவை வந்து ராகுல் காந்தி ட்ரை பண்ணுறாரு. அப்போது ராகுல் காந்தி கிட்ட இவங்க விஜய் தரப்பு ட்ரை பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து டிஎம்கே அலையன்ஸை விட்டு வந்துட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கேரளாலேயும் உங்களுக்கு வந்து ஆப் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், தமிழ்நாட்டிலையும் பண்ணுறேன், கர்நாடகாலையும் பண்ணுறேன், ஆந்திராலையும் பண்ணுறேன். சரி, எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணட்டும். திமுகவோட அலையன்ஸில் இருக்கிறப்போ ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசினாருன்னா அது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். விஜய் மேலே தான் வந்துட்டு திமுகவே குற்றம் சாட்டிட்டு இருக்குது, எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்க டைமில் வந்து நீங்கள் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா திமுக வைக்கிற செக்கா அது? அப்போ சார் கேசி வேணுகோபால்னு ஒரு ஆள் சார். ஆமாம், காங்கிரஸுடைய அகில இருக்காரு. அவர் வந்து இன்டர்ன் வந்து நம்ம ஜோதிமணி, அந்த மாதிரி திமுகவை பிடிக்காது, ரைட்டா? அப்புறம் சசிகாந்த் செந்தில், நம்ம சவுக்கு சங்கர் மச்சான், அவருக்கும் வந்து திமுகவை பிடிக்காது. சவுக்கு சங்கரோட மச்சான் பூவை ஜெகன்மூர்த்தியோடைய புள்ள, அவர் சித்தப்பா ஒரு புள்ள பூவை ஜெகன்மூர்த்தி. அதுதான் சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் எம்பியா இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து கேசி வேணுகோபால்கிட்ட பேசி, கேசி வேணுகோபால் தான் லைன் எடுத்து கான்ஃபரன்ஸ் கால் வித் விஜய்.
விஜய் டு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி வாஸ் இன் கொலம்பியா. ஃபஸ்ட்டு எஸ்லாம் கேட்டுட்டு இமீடியட்டாக ராகுல் காந்தி ஃபோன் பண்ணது யாருக்குன்னா மு.க. ஸ்டாலினுக்கு. முதலமைச்சருக்கு கால் பண்ணி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தான் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி விஜய் பேசுகிறாரு, நான் ரிட்டர்ன் வந்து என்ன கண்டோலன்ஸ்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற. ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு. அதனால தான் விஜய் மேலே ஸ்டாலின் எஃப்ஐஆரே போடல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதனால தான் போடல, எஃப்ஐஆர் போடல. போடல. ராகுலுக்கு பேசினதுனால தான் எஃப்ஐஆர் போடல. அப்போ தான் முதலமைச்சரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்கள், எந்த கட்சி தலைவரும் தனது தொண்டர்கள் இறந்து போவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஎம்கிட்ட வருதுல்ல. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராகுல். அப்போ வந்து விஜய் தான் வந்து கூட்டணிக்கு அவங்கள்ட்ட அச்சாரம் போடுறாருங்கிறீங்க. அவங்க யாருமே வந்து விஜயை தேடி வரலைங்கிற. அவங்க தேடி வரல. விஜய் வந்து வித் ராகுல். விஜய்க்கு என்னன்னா, நான் தான் டிஎம்கேவுடைய பொசிஷனில் நான் தாவேகா. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் என்கிட்ட வந்துடணும். கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே என்கிட்ட வந்துடணும். நான் தான் திமுக பொசிஷனில் தாவேகா. இதுதான் வந்து விஜயுடைய ஒரிஜினல் ஃபார்முலா. அவரோட இன்ட்ரெஸ்ட்டும் அதான். கொள்கை எதிரின்னு பாஜகவை டிக்ளேர் பண்ணுறதும் இங்கேருந்து தான், இந்த ஸ்டாண்ட்லேருந்து தான், காங்கிரஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கொள்கை எதிரி பாஜக. ரைட்டா? பெரியார் கண்டுக்கவே இல்லை. அப்போ யாரு இபிஎஸ்சியோ மற்ற கட்சிகள அந்த ஆந்திரா ஃபார்முலாக்கு விஜய் போகல. பவன் கல்யாண் ஃபார்முலாக்கு விஜய் போகல. ஆனா அவங்க தான் பவன் கல்யாண் ஃபார்முலா, அவங்க தான் பவன் கல்யாண் ஃபார்முலா வச்சு துபார் வந்து இவர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் இவர் வந்து திமுக. இவங்கெல்லாம் வந்து என்னோட கூட்டணியில இருக்கும். இவர் அந்த ஸ்டாண்டில் தான் அவர் வர்றாரு. இது இவருடைய பழைய ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் விஜய். இதை தான் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தவிர ஆப்போசிட் சைடில் அவங்க பேசலை. இல்லாட்டி ஏன் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட செயலாளர் வந்து கொடியை கொண்டு போய் ஆட்டுறீங்க? எங்க அண்ணன் எடப்பாடி புலகாங்கிதம் அடைகிறார, அவரை கொஞ்ச நேரம் கூஸ் பம்ப்ஸ்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்லியே ரிவர்ஸ்ல வருது. 17ஆம் தேதி போறாரு அவரு கரூருக்கு. பர்மிஷன் கொடுத்துருக்கு திமுக. அவங்க வந்து அந்த பெட்டிஷன் எழுதினது செம்ம ஜோக். அதை நானும் உங்ககிட்ட பண்ணிக்கிறேன். அதாவது ஏஐலியா அந்த சாட் ஜிபிடி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அவங்க வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 101 பிஎன்எஸ் செக்ஷன் 102 அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் காரிடாரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்துடணும், முன்னாடி வண்டி வரக்கூடாது, தொண்டர்கள் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு சாட் ஜிபிடி. அதை அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கட்சியில் ஆதரவு மாதிரி பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க, ஒரு பெரிய டீம் உட்காந்து அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் என்னன்னா ஒரு ஃபைலிங்கு போய் கொடுக்கக்கூடியது ஒரு சார், அது அனுமதி வாங்குறதுக்கு வந்து சாட் ஜிபிடியில் போட்டு எடுத்தாங்கன்னு. ஆமாம் சார், இது சொன்னது யார் தெரியுமா? என்கிட்ட ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இந்த கடிதத்தை படிச்சுட்டு, சார் இது அவங்க ஏதில் சார் சாட் ஜிபிடியிலேருந்து எடுத்துருக்காங்க சார். நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு தலைவரை வந்து நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு கட்சி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இயக்கம் வந்து ரொம்ப தெளிவாக போய் கொடுத்துருக்காங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து நீங்கள் சார் தாவேகா கொள்கை என்ன சார் சொல்லுங்கள்? தாவேகாவோட கொள்கை என்ன? 5 தலைவர்கள், அந்த தலைவர்கள் பெற்ற கொள்கை சார். அவங்க பெரியாரையும் பின்பற்றுறாங்க, அஞ்சலியமால பின்பற்றுறாங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் திமுக சொல்லாத விஷயங்கள் சார். சமூக மாற்றத்தை, இந்த சமூகத்தை தாவேகா எப்படி சார் பார்க்குது? இந்த சமூகத்தின் துயரங்களுக்கு தாவேகா சொல்லும் காரணம் என்ன சார்? இந்த சமூக பிரச்சனைகளுக்கு என்ன சார் தீர்வு சொல்லுது தாவேகா? சார் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்றோம்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்தப்புறம் பண்றது தாவேகா வந்துட்டு எவ்வளவு விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. திமுகவோட கொள்கை, பாஜக கொள்கை, காங்கிரஸ் கொள்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுக்கான ஒரு கொள்கையை வந்துட்டு ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசா வந்து நாங்க இருப்போங்கிறத சொல்லியிருக்காங்க சார். சார் இப்ப இல்ல சார், சார் மதசார்பற்ற கொள்கைனா இப்ப எப்படி சார் பாஜகவோட போறாங்க? அவங்க எங்க சார் போறாங்க? அவங்க இது சார் பாஜகவும் என்னோட எதிரிட்டாங்க, திமுகவும் எதிரிட்டாங்க. நீங்க தான் சார் சொல்றீங்க அவங்க போறாங்க. எந்த இடத்துல வந்து விஜய் சொல்லியிருக்காருன்னு சரி, இன்னும் சொல்லுவாரு இல்ல சொல்லாம இருப்பாரு. சொல்லுவார், அவர் செய்வார், அவர் நடத்துவாருங்கிறத விட சார் நான் என்ன கேக்குறேன், தாவேகாவோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க. எதிரா வந்து ஸ்ட்ராங்கா இன்னைக்கு தாவேகா பேசிட்டு இருக்குது எல்லா இடத்துலயும். எங்கேயாச்சும் போய் பாஜகவினோட இவருக்கு சந்திச்சாங்க, இல்ல இவங்க பேசுனாங்க, இல்ல பாஜகவுக்கு ஆதரவா விஜய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசியிருக்காரு அப்படின்னா எங்கேயுமே இல்ல. திமுகவையும் பாஜகவையும்
சேம் இதுல தான் வச்சு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்பீச் அப்படி தானே இருந்திருக்கு இது வரைக்கும். ஆமாம் சார், மதச்சார்பற்ற ஒரு திமுகவையும் கட்சிதாங்கிறத அவர் ரொம்ப சார் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. திமுகவையும் தாவேகாவையும் சமதூரத்தில் வச்சு பார்க்கறது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் ஸ்ட்ராட்டஜி. அது கொள்கை கிடையாது. கொள்கைன்னா என்னன்னா, இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயம், இந்த சமுதாயத்தில் இத்தனை குறைகள் இருக்கிறது, அதுக்கு காரணம் இந்தந்த கொள்கைகள் வந்து இப்படிலாம் கடைபிடிக்கிறாங்க. பிஜேபி வந்து மதசார்புள்ள கொள்கைகளை கடைபிடிக்குது. இந்த நாட்டில் வந்து சமூகத்தில் தொழில் வளர்ச்சியில் இந்த முதலாளிகள் இப்படி பண்ணுறாங்க, இந்த நிலப்பிரபுக்கள் இப்படி பண்ணுறாங்க, இந்த சமுதாயம் வந்து புறையோடி போயிருக்கு, மூட நம்பிக்கைகளால் இப்படி புறையோடி போயிருக்கு, இதையெல்லாம் மாற்றணும், இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும். கல்வி வந்து பல விஷயங்கள் வந்து மத்திய அரசு வந்து கல்வி திட்டத்தை எடுத்துட்டாங்க, அவங்க பட்டியலில் கொண்டு போயிட்டாங்க. மாநில இது எங்க சார் ஒரு சார் தாவேகாவோட சரி சார் தாவேகாவோட சார் டிஎம்கே சின்னம் உதயசூரியன் சார், ஏடிஎம்கே சின்னம் ரெட்டையில சார், தாவேகா சின்னம் என்ன சார், விஜயகாந்த் சின்னம் முரசு இருக்கு சார், பாமக சின்னம் மாங்காய். அழகா கொடி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் அப்ப யானையா சார் இருக்குது? யானையா சார் உங்க எலெக்ஷன் வர்றப்போ அவர் அறிவிப்பார் சார். எப்போ சார் எலெக்ஷன் வரும்பொழுது கொண்டு வருவார் சார் விஜய். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து விஜய் சார் நீங்க சொல்றீங்க அறிக்கை விஜய் எதுக்கு கொடுக்கலங்கிறீங்க. பரந்தூர் விஷயத்துக்கு விஜய் போனாரு சார். ஆமா, துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் நடக்கும் பொழுது விஜய் கட்சிக்காரங்க போய் இது பண்ணாங்க. வீட்டுக்கு வச்சு அவர்களை மரியாதை பண்ணி விஜய் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். வீட்டுக்கு விஜய் வந்தா கூட்டம் கூடுது, விஜய் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, விஜய் வரலைனாலும் பிரச்சனைனா ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவாரு சார்? அவரை இட்டுன்னு போக சொல்லுங்க சார். புசியானந்த சார் திமுகவுடைய கூட்டணியிலே வந்துட்டு மதிமுகவும் வந்துட்டு எல்லாருமே சீட்டு அதிகம் கேட்போங்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கேட்போங்கிறாங்க, கம்யூனிஸ்ட்டும் முன்னாடி உள்ள சூழ்நிலை விட அதிகம் கேட்போங்கிறாங்க. திருமாவளவனே வந்துட்டு ஒரு சரியான ஸ்டாண்டில் திமுகவில் இல்லை, அவரே வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாருங்கிற மாதிரி அந்த சைடு ஒரு ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து வெளில வந்தாச்சு, கழட்டி வச்சுட்டாங்க, வெளில தான் நிற்கிறாங்க 2 பேருமே. இவங்க விஜயோட சேர்ந்து ஒரு அரசியல் பண்ணலாங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் விஜய் பக்கம் தான் இருக்குது. நீங்கள் இன்னொன்று விட்டீங்களே, அண்ணாமலை வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு, அது நரேந்திர மோடி ஆசையோடு அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆசி வாங்கிறதுக்கு தான் அவர் டெல்லிக்கு போனார். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் துணையோட விஜய் கூட்டணிக்கு போகலான்னு அவர் ஒரு ஐடியாவில் வச்சு அது ஒரு அண்ணாமலைக்கும் அவருக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் ஏதோ ஒரு டைம் உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள அவர் தலைவராக அவரு சார் அண்ணாமலை தான் சார் கட்சி, அந்த கட்சியோட விஜய் வந்து அண்ணாமலை தான் சார். அதெல்லாம் நயனா நாகேந்திரன் சார் கட்சியோட தலைவர், அண்ணாமலை வந்துட்டு கட்சியில் உள்ள சார் நட்டா வரமாட்டேன். அவர் தலைவர்னா அவர் ஆரம்பிக்கிற இயக்கத்துக்கு அமித்ஷா வரல, நட்டா வரல, எல்லாரும் வரல, யாரும் வரல. இருந்ததுனால தமிழ்நாட்டோட இந்த விஷயத்தில் நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து வந்துட்டு அவங்க எப்படி வந்து நயனா நாகேந்திரன் தான் கட்சியோட மாநில தலைவர், அவரை மீறி அந்த கட்சியில் என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த பட்டியல் போட்டாங்க, இவ்வளவு பேரை சேர்த்துருக்காங்க, கட்சியில் வந்து கொண்டு வந்து தலைவர்கள்லாம் நயனா நாகேந்திரனுடைய நாலேஜ் படி தான் நடந்திருக்கு. எங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அதிக பேர் அங்கே சீட் வாங்கியிருக்காங்க உள்ள. அது இப்போதைக்கு இல்லை சொல்றாரு. ஓபிஎஸ்சியோ டிடிவியோ வந்து சந்திச்சது வந்து டெல்லி மேலிடத்தோட ஒரு இதுலையும் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு, தெரியாம ஒன்றும் நடக்கலைங்கிற எந்த இடத்துலையும் வந்துட்டு நயனா எங்களுக்குள்ள நீங்க தான் பிரச்சனையை உண்டாக்குறீங்களே தவிர்த்து கட்சிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் சார் அண்ணாமலையுடைய சொத்து பட்டியெல்லாம் இவர் வந்து ஆளை வச்சு இவர் வெளியிடுறாரு? நயினார் நாகேந்திரன், நயினார் பாலாஜியை வச்சு ஏன் சார் வெளியிடுறாரு? அதெல்லாம் நிறைய உள்குத்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சார். ஆக மொத்தம் இவர் வெளியில் வர்றாருக்கா. ஸோ நீங்கள் வந்து மதிமுக அதிகமாக சீட்டு கேட்குது, மற்றவங்க அதிகமாக சீட்டு கேட்குறாங்க, இதெல்லாமே கடைசி நேர அரசியலில் வந்துட்டு இவங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குமே சார். விடுதலை சிறுத்தைகளோ ஏதோ ஒரு வகையில் ஒத்து வரலை அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் அவங்க தேடக்கூடிய இடம் வந்து விஜயா தானே இருக்கிறாங்க. எல்லாருடைய பார்வையும் நமக்கு இந்த இடத்துல அவங்க பிளேஸ் இல்லை, விஜய் தான் அப்படிங்கிறத விஜயை மிக மோசமாக விமர்சித்தது சமீப காலத்தில் திருமாவளவன் தான். ரொம்ப மோசமாக விமர்சித்தார். விஜயை வந்து என்ன பேசுறாரு, இந்த துயரங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்க மாட்டாரு, ரெஸ்பான்சிபிள் சொல்லி இதே திருமாவளவன் தான் பேட்டியில பேசுறாரு. அதே திருமாவளவன் அப்படிலாம் விஜய் நான் பாயிண்ட் அவுட் பண்ணலைன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பிரஸ் மீட்ல பேசுறாரு. அவருடைய நிலைப்பாடுகளே வந்து அப்பப்போ மாறிட்டு தானே இருக்குது. அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னது திமுகவை செக் வைக்கிறதுக்காக மட்டும் விஜய் அப்ப கையில் எடுக்கிறாங்களா கூட்டணி கட்சியெல்லாம்? அப்படிலாம் இல்லை சார். விஜய் எல்லாம் விஜய் பிறந்தகை நம்ம விஜய் விரும்புற மாதிரியே பேசுறாரு. அவர் விஜயோடைய கூட எங்க கூட்டத்திலையும் தான் வந்து கொடியை கட்டுறாங்கிறாரு. விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை பெருசா ஒன்றும் காங்கிரஸ் எந்த இடத்துலையும் வந்து முன் வைக்க. காங்கிரஸ்க்கு வந்து விஜயோட ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே தானே. அது சாஃப்ட் கார்னர் இருக்கு, ஆனால் விசிகாக்கு அந்த சாஃப்ட் கார்னர் கிடையாது, மதிமுகவுக்கு கிடையாது, சிபிஐ சிபிஎம்முக்கு அந்த சாஃப்ட் கார்னர் கிடையாது.
காங்கிரஸ்க்கு மட்டும்தான் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குது. காங்கிரஸ் வந்து அந்த விஷயங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது அந்த ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் பேசுறது, கார்த்திக் சிதம்பரம் பேசுறது, எங்கள் அக்கா ஜோதிமணி அவங்க செந்தில் பாலாஜி இல்லைன்னா 1 ஓட்டு கூட வாங்க முடியாது கரூரில். அவங்க வந்து இன்னைக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறது வந்து திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக பேசுறது. அது காங்கிரஸோட புத்தி. அது அவங்க அப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே உள்ளந்தே வேலை செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். பட் ராகுல் வந்து ஹேஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் விஜய், நாட் வித் விஜய், வித் ஸ்டாலின். விஜய் கிட்ட அவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஹலோன்னு நான் விஜய் நரேந்திர மோடியும் பார்த்துருக்காரு, அம்மா ஜெயலலிதாவையும் பார்த்துருக்காரு. அனில் குஞ்சுன்னு பேர் வந்தது 2021 தேர்தலில் நாங்கள் உங்கள் வெற்றிக்கு அணிலாக உழைத்தோம்னு இவர் கொடுத்த அறிக்கையில் தான் அனில் குஞ்சுன்ற பேர் இவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கு. விஜய் வந்து என்றைக்குமே ஏடிஎம்கேவை எதிர்த்ததே கிடையாது. அவருடைய கரியர்லேயே ஏடிஎம்கேவை எதிர்த்து பேசினதே கிடையாது. லேட்டஸ்ட்டாக பேசினது வந்து கரூருக்கு முன்னாடி அவர் பேசினது வந்து இந்த மாதிரி ஏடிஎம்கே கட்சி வந்து சின்ன பின்னமாக போயிட்டுருக்கு, அவங்க வந்து கூட்டு அவியல் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அம்மாவோட கட்சி அப்படின்னு. அப்போ கூட அம்மான்னு தான் சொல்லிடுறேன். ஏன்னா வாங்கின உதை இருக்குல்ல தலைவால், அந்த உதை இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியல விஜயால். அந்த இதை வந்து அம்மா அப்படின்னு தான் விஜய் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் தேர். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பொலிட்டிக்கலாக வந்து லிக்விடாக தான் இருக்குது. களம் என்பது லிக்விடாக தான் இருக்குது. அது இன்னும் வந்து ஒரு சாலிடாக வந்து உட்காரல. அதுக்கான நெகோசியேஷன்ஸ் வந்து போகும். சீட்டு பேரங்கள் எல்லாருமே அதிகமான சீட்டை விரும்புவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது ஆனால் எனக்கு தெரிஞ்சு போன எலெக்ஷனில் கூட நிறைய புரோக்கர்கள் வந்து தமிழக மீடியாக்களில் புரோக்கராக இருக்கிறவங்கலாம் சொன்னான், காங்கிரஸோடையும் பிசிகாவோடையும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து நிறைய பேரெல்லாம் பேச வச்சார். காங்கிரஸோடையும் விசிகாவோடையும், அப்போ அவர் விசிகாவில் இருந்தார், அவர் பேச வச்சார். அது மாதிரிலாம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் அது உடையில. ஸோ டிஎம்கே வந்து எப்படியும் வந்து செகண்ட் டேர்முக்கு வருது. செகண்ட் டேர்முக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பினராயி விஜயன் வந்து செகண்ட் டேர்முக்கு ஆசைப்பட்டு கேரளாவில் பண்ணும்பொழுது அவங்க சொந்த குடும்பத்தையே பயங்கரமாக போட்டு நாசி பண்ணாங்க ஒரு பொம்பளை கேஸில். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். செகண்ட் டேர்முக்குள்ளே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான விஷயம். அங்கே பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். அவங்களோட அலைன்ஸை அவங்களோட அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை சார். ஏடிஎம்கேக்கும் பிரச்சனை இருக்குது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய கண்டிஷனில் ஒன்று வந்து அதிமுக பொதுச் செயலாளர் முதல்வர் வேட்பாளர் ரெண்டுமே ஒரே ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய கண்டிஷன். அதை வந்து பேசிட்டு போயிருக்காங்க. மேலிட பிரதிநிதிகள் 2 பேர் வந்து எடப்பாடிக்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. வர 10ஆம் தேதிக்குள்ளே அது முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் பாரு தாவேகா கொடி பறக்குது பாரு இவர் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சார், இவ்வளோ தூரத்துக்கு வந்து விஜய் மேலே ஒரு பயம் இல்லாமையா சார் இத்தனை ஊடகங்கள் புதிய தலைமுறையுடைய தொலைக்காட்சி முடக்கம் இருக்குது, பத்திரிகையாளர்களுடைய கைது இருக்குது, ஒரு அதிகாரியை கைது பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு திமுக ஏன் அடக்குமுறை இந்த விஷயத்துல ஏன் விஜய் மேலே பயம் இல்லாமல் எவ்வளோ விஷயத்த திமுக சார் விஜய் மேலே பயம் இருக்கானா? பயம் இருக்கு. விஜய் ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு தேவையில்லாமல் எடுத்து கொல்லிக்கட்டையை சொரிஞ்சிக்க கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க எம்ஜிஆரையே பார்த்தவங்க. எப்படி, அதாவது விஜய் மாதிரி நடிகர்கள்லாம் வந்து கை வச்சுட்டா எங்கே பற்றிக்குன்னு தெரியாதுங்கிறது. கும்மிடி பூண்ட்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் பற்றிக்கும். அதனால வந்து அவங்க கொஞ்சம் யோசித்து கரெக்டாக தான் செயல்படுறாங்க. இந்த ஒரு நபர் கமிஷனோட முடிவுகள் பாதகமாக வந்தால் விஜய் மேலே கை வைப்பாங்க, ரைட்டா? அது அடுத்த கட்டமாக அஸ்ரா கார்க்கோட இன்வெஸ்டிகேஷனில் அவங்க விஜய் மேலே இன்னும் கை வைக்க சான்ஸ் இருக்குது. விஜய் வந்து இந்த ஆபத்துலேருந்து அவர் ஒன்றும் எஸ்கேப்லாம் ஆயிடல. முழுமையாக வந்துட்டு எதுவுமே அவர் செய்யும் அடுத்தது வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சொல்லனா சட்டம் தன் கடமையை செய்யும். விஜய் வந்து உள்ளே போகிறதுக்கு, ஜெயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கும் 100% சான்ஸ் இருக்குது. பட் அவங்க யோசிக்கிறது கொஸ்டின், இது எப்படி வரும், எப்படி டெலிபரேஷன் போகும்,
இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வருது. ம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் அதுக்கு ஒரு பெரிய காரணியாக காரணியாமையும் விஜய் அப்ப கைது பண்ற எண்ணம் அப்ப அரசாங்கத்துக்கு இருக்குது, நேரம் பாக்குறாங்க அப்போ. நேரம் பார்க்குறாங்க. ஆனா இந்த கேஸை வச்சுதான் அது நடக்குங்கிறீங்க. கண்டிப்பாக இதை வச்சு தான் இது ப்ரிடிக்ஷனா இல்ல இது எனக்கு தெரிஞ்ச தகவல்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லை. இல்ல பட் இப்போதைக்கு அதை வந்து செய்ய வேணாம் அப்படின்றது அவங்களுடைய ப்ரிகாஷனரி உணர்வாக உணர்வாவே இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த கைது அபாயம் வந்து அவருக்கு போல, குறிப்பாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு போல ஜெயில் களிலாம் வந்து கண்டிப்பாக புசி ஆனந்த் உள்ளதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா ஆதவ் அர்ஜுனாவோட ஒரு ரோல் வந்து திமுக ப்ளே பண்ணுதுங்கிறீங்களா? ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸும் அதுதான் சேர்ந்து. எனக்கு புரியல. ம். ஆதவ் அர்ஜுனா வந்து அவரை வந்து ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாரு. வேற யாரும் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணல டிஎம்கே கவர்மெண்ட்டை, இன்க்ளூடிங் விஜய் வரைக்கும் விஜய் ஓப்பனாக வரைக்கும் சேலஞ்ச் பண்ணல. ஆதவ் வந்து ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களுடைய இருந்தவர் ஆதவ். ம். அவரை வந்து எந்த நோக்கத்துக்காக டிஎம்கே நீங்கள் சொல்கிற இந்த பயப்படுற ஆங்கிள் இருக்குல்ல, ம். அந்த ஆங்கிள் வந்து ஆதவ் கிட்ட தான் இருக்குது. ஆதவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு மிதிக்க வேண்டிய ஆள். அவரெல்லாம் வந்து அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு கட்சியை வந்து நிர்மாணிச்சிட்டு இருக்கிறாரு, அவரை உள்ள தூக்கி அவரு- போட்டுங்கிறீங்க நீங்க. அவர் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவரை வந்து சார் ஒரு காலத்துல திமுகவுக்கும் அவங்க தானே சார் இருந்திருக்காங்க, அந்த டீம் சார், அவங்க இருக்குது, விசிகாக பிரசாந்த் கிஷோர் கூட இருந்திருக்காரு. இருந்திருக்கார் சார். சார் இருந்தாலும் அப்ப ஆதவ் அர்ஜுனாவோட பவர் என்னங்கிறது வந்து சபரீசனுக்கும் தெரியும், சிஎம்முக்கும் தெரியும், உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவரோட தெரியும். பவர் என்ன? ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு அவரை கைது பண்ண உடனே ரெட்டிகள் பொங்குவாங்களா? இல்லை அவருடைய அவரோட திறமை தானே சார். இதை வந்து நம்ம இங்க ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அரெஸ்ட் பண்ணா ரெட்டிகள் பொங்குவாங்களாங்கிறத விட வந்து அவரோட டேலண்ட் என்னங்கிறது தெரியுமா சார்? சிஎம் என்ன டேலண்ட்டு, என்ன பண்ண முடியும்? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க. அவரோட பணம் தான் வேலை செய்யும். லாட்ரி மார்ட்டினோட பணம் இருக்குல்ல, அந்த பணம் தான் ஸ்பெண்ட் பண்ண அது முடியும். திமுகவுக்கு தானே சார் போயிருக்குது. திமுக தான் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க, பிஜேபிக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஏடிஎம்கேக்கு தானே கொடுத்துருக்காங்க. வாங்கியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்டோட மூளைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அங்கே அந்த ஒர்க் அவுட்ல தானே இந்த ஆட்சி வந்து திமுக கவர்மெண்ட் பிடிக்க முடிஞ்சுச்சு இந்த வட்டம். அது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியால் பிடிக்க முடிஞ்சதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். இன்றைக்கும் ஐபேக்கில் வேலை செஞ்சவங்க தான் வந்து பெண் அமைப்பில் முழுக்க இருக்கிறது ஐபேக் டீம் தான். ரைட்டா? சுனில் கண்ணகொலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து உதயநிதிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருக்கார், எடப்பாடிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருக்காரு, ராகுல் காந்திக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருக்கு சுனில் கண்ணகொலு. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வந்து டபுள் மைண்டு, ட்ரிபிள் மைண்டு, 2 இடத்துல வேலை பார்ப்பாங்க, 3 இடத்துல வேலை பார்ப்பாங்க. அது கிட்டத்தட்ட கஸ்டமர் கிட்ட போகிற மாதிரி, நீ வந்தாலும் காசு இல்லாதவன் கடவுள் ஆனாலும் கதவை சாத்தி வையடின்ற கணக்கில் தான் அவங்க வருவாங்க. சார் இறுதியாக ஒரு கேள்வி சார், வந்து எடப்பாடி பழனிசாமியும் போய் ராமதாஸையும் வைகோவையும் அப்பளோட பார்க்குறாங்க, நயினா நயந்திரனும் தேசிய தலைமையில் வந்தவங்களையும் கூப்பிட்டு போய் பார்க்குறாரு, முதல்வரும் பார்க்குறாரு. இவர்கள் இருவரையும் கூட்டணிக்குள்ளே வந்துட்டு மாற்றி இழுக்கிறக்கான முயற்சி தானே அது? கண்டிப்பாக. அதில் வந்து இப்போது டிஎம்கே கூட்டணிக்குள்ளே வந்து ராமதாஸ் வருவார்ன்ற கணிப்பு வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கூட ஒரு டெய்லி ரிப்போர்ட்டில் வந்து காங்கிரஸ் எக்ஸிட் ஆகுது, பிஎம்கே உள்ளே வருது, உள்ளே வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட டெய்லி ஒரு டெய்லி பத்திரிக்கை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க எழுதியிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள். வைகோவும் திமுகவை விரும்பினாலும் அவங்க பசங்க வந்துட்டு அன்புமணியோ இங்கே வந்து துரை வைகோவோ பாஜகவோட இருந்தால் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியில் இருக்கலாம், சென்ட்ரலில் ஒரு ஆளுமையாக நம்ம இருந்துக்கிட்டே ஆசைப்படுறாங்க. துரை வைகோவுக்கு அந்த ஆசைலாம் அதிகமாக இருக்குது, அதிகம். ஆனால் இப்போ வந்து காங்கிரஸ்லேயே கரூரில் ஒரு முக்கியமான ஆளை வந்து டிஎம்கேல சேர்த்துருக்காரு, செந்தில் பாலாஜி சேர்த்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு காங்கிரஸ் நிர்வாகியை சேர்ந்துருக்காரு. அதே மாதிரி திமுக எதிர்த்து விளையாட ஆரம்பிச்சதுன்னா துரை வைகோவாலையும் தாங்க முடியாது, வைகோவாலையும் தாங்க முடியாது, காங்கிரஸாலையும் தாங்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து ஃபைன் டைம் மீடியாவுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நல்ல ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.